ஆயே இந்த மந்திரத்தை தினசரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 108 முறை சொல்கிறோம். அந்த 108 முறை நமது உள்ளம் குளிர்ந்து உடல் குளிர்ந்து இன்பம் பெருகி ஆனந்தம் உருவாகிறது. ஆன்மீகத்தில் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நம் உடலை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்காகத்தான். இப்போ நாம் தினம் சாமியை வணங்கிய பிறகு ஒவ்வொரு விஷயங்களை செய்கிறோம். அதாவது இன்றைக்கி நாம் என்ன பார்க்குறோம்னா, சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டு முடித்த பிற்பாடு விபூதியை நெத்தியில் வச்சுக்கிறோம், தீர்த்தம் வாங்கிக்கிறோம், தீர்த்தத்தை குடிக்கிறோம். அதுக்கு பின்னாடி சாமியை சுற்றி வருகிறோம். இந்த சாமியை சுற்றி வரும்போது என்ன நிகழ்கிறது, எதற்காக சுற்றி வருகிறோம், இந்த விஷயத்தை எல்லாருமே தெரிஞ்சிருக்கிறோமா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மருத்துவ பலனை அறிஞ்சிருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அதை ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொண்டு வணங்கும் பொழுது இன்னும் நமக்கு இறைவனின் அருள், இந்த பிரபஞ்சத்தின் அருள் அதிகமாக கிடைக்கிறது. இப்போ நாம் 108 முறை ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லி அதுக்கு பின்னாடி சாமியை வணங்கிட்டு நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ஆற்றல் உருவாகி அது வெளிப்படுகிறது. அதாவது அதை ஆறா பவர் என்று சொல்வார்கள். ஆறா சக்தி நம்ம உடம்புலேருந்து பிரபஞ்சத்தை நோக்கி வெளிப்படும். பிரபஞ்சத்திலிருந்து நம்ம உடம்புக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வரும். அந்த கருவறையில் இருக்கக்கூடிய இறைவனை சுற்றி வரும் பொழுது, கோயில்களெல்லாம் கருவறையை சுற்றி வரும் பொழுது நம்மிடமிருந்து வெளிப்படும் ஆறாவே ஒரு சக்தியை கொடுக்கிறது என்றால், இறைவனிடமிருந்து எவ்வளவு ஆறா சக்தி வெளிப்படும். அந்த இறைவனை சுற்றி வரும் பொழுது இந்த 2 சக்திகளும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு மின்சார சக்தியை உருவாக்குகிறது. அந்த மின்சார சக்தி நம் உடலுக்கும் கிடைக்கிறது, அந்த கருவறைக்கும் கிடைக்கிறது. இந்த சக்தியை தினசரி நாம் பெற்று வரும் பொழுது நமக்கே தெரியாமல் நம் உடலில் ஒரு காந்தப்புலம் உருவாகிறது. அந்த காந்தப்புலம்தான் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுக்கிறது. நாம் எந்த இடத்தில் சென்றாலும் அந்த இடத்தில் நம்மை வணங்கும் அளவிற்கு நம் உடம்புக்குள் ஒரு சக்தி இருக்கும். நம்மை பார்த்தாலே எதிரில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு அன்பு தோன்றும், ஒரு பக்தி தோன்றும். இது தோன்றும் பொழுதுதான் நாம் தொடும் காரியங்கள் எல்லாம், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் சக்தியாக மாறி அது நல்வினையை ஏற்படுத்தி நம் குடும்பத்திற்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறது. இந்த சக்தியை எல்லோரும் பெற்றால் இந்த உலகம் மிகச்சிறந்ததாக மாறிவிடும். இந்த இறைவனின் அருளை பெறும் பொழுது நமக்கு எதிர்வினை எண்ணங்களே தோன்றாது, எல்லாமே நல்வினையாக தோன்றும். அந்த நல்வினைதான் நடிந்தோரையும் காப்பும், நம்மையும் காக்கும், இந்த பிரபஞ்சத்தை சீராக்கும். நன்றி.